மக்களே, உங்களுக்கு நினைவு இருக்கும். 23 டிசம்பர் 2024 சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி. இந்த மாணவி இரவு நேரத்தில் ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வந்து உலவுவதற்காக வந்திருக்கிறார். கூட அவரோட காதலரும் இருந்திருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில், கேம்பஸ் வாசலில் ரோட்டில் பிரியாணி கடை போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் உள்ளே போய் அந்த பெண்ணை, அதை என்னால் விவரிக்க முடியல, விவரிக்க விரும்பலை, அவ்வளோ ஒரு கோரமான ஒரு செக்ஷுவல் அசால்ட் அது. அந்த செக்ஷுவல் அசால்ட்டை பின்னால் கண்டறியப்பட்ட ஞானசேகரன் என்ற அந்த குற்றவாளி பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களிடம் விசாரித்த போது, இந்த மாதிரி அவ்வப்போது வெளியில் இருக்க ஆட்கள் வந்து மிரட்டுவாங்க, இது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது போல் செக்ஷுவல் அசால்ட்டாக இது மாறியது கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான செக்ஷுவல் அசால்ட்டு நடக்கும்போது இந்த ஞானசேகரனோட வேலையே என்னென்னா, அந்த செக்ஷுவல் அசால்ட்டு நடக்கிறத ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோ அந்த பெண்ணோ அவங்களோட ஃபோன்லேருந்து வீட்டில் உள்ள சகோதரர்கள் மற்றும் தந்தை, தாய் இவர்களோட ஃபோன் நம்பரை எடுத்து வச்சுக்கிறது. எடுத்து வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் இதை வெளியில் சொன்னேன்னா இந்த வீடியோவை வீட்டில் இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிடுவேன், சோஷியல் மீடியாவில் சுற்ற விட்டுருவேன். படிக்கிற வயசில் 18 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இது எத்தகைய அச்சத்தை ஏற்படுத்தும்?